கையில ஒரு தங்க மீன் மாட்டுது. அது வைரம், வைடூரியம், நவரத்ன கற்களால் பதிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்க முதல் யோசனை எதுவாக இருக்கும்? சில பேருக்கு சேமிக்கலாம், சில பேருக்கு வித்துடலாம் அப்படின்ற பல எண்ணங்கள் ஓடும். ஆனா ஒருத்தர் பசி, பட்னி, பஞ்சம் அப்படின்னு இருக்கிறவரு எதையுமே யோசிக்காம சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்னு கடலை தூக்கி போட்டுடுறாரு. அவர் யாருன்னு யோசிக்கிறீங்க? அவர்தான் அதிபத்த நாயனார். நாகப்பட்டினத்துல நுழைப்பாடு என்ற கடலோர கிராமத்துல பிறந்தவர் தான் அதிபத்த நாயனார். இவர் மீனவர் கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர். இவர் தினம்தோறும் இவருடைய சிவபக்தி எப்படி இருந்துச்சுன்னா, தினமும் அவர் பிடிக்கிற மீன்ல சிறந்த மீன் சிவனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு கடல்லையே விட்டுடுவாரு. இதே மாதிரி இவர் பக்தி தொடர்ந்துட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு நாளைக்கு ஒரு மீன் மட்டும்தான் மாற்ற மாதிரி செய்யறார். அந்த ஒரு மீனையும் சிவனுக்கே அர்ப்பணம் அப்படின்ட்டு போட்டுட்டு வந்துடுறாரு. இப்போ இவருக்கு பசி, பட்னி, பஞ்சம் அப்படின்னு ஏழ்மை ஏற்பட்டுடுது. அப்பையும் எது கிடைச்சாலும் சிவனுக்கே அர்ப்பணம் போடுறாரு. ஒரு நாள் தங்க மீன் ஒண்ணு மாட்டுது. அதுல வைரம், வைடூரியம், நவரத்ன கற்கள்ல பதிக்கப்பட்ட மீன். அந்த மீனை பார்த்ததும் எதுவுமே யோசிக்காம, இவர் சூழ்நிலை கூட யோசிக்காம, அதுவும் என்னை ஆளும் என் ஈசன் திருவடிக்கே போய் சேரட்டும் அப்படின்னு போட்டுடுறாரு. ஃபுல் வீடியோவை பார்க்கறதுக்கு ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.